வணக்கம். யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள். செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீஃபன். செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஹெமல்டினா யூதாசேகர், ஜெரிக்ஷா ஜூட்சன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள். பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை தேடுங்கள். திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆயுதங்களால் அமைதியை நிலைநாட்ட முடியாது. கர்தினால் பியத்ரோ பரோலின். இனப்பிரச்சினை தீர்வு திட்ட வரைவுக்கான தீர்மானம். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை. மன்னார் மறை மாவட்டத்தில் 5 புதிய குருக்கள். போலந்து நாட்டிலிருந்து திருகோணமலை மறை மாவட்டத்திற்கு புனித பவுஸ்தீனாவின் திருப்பண்டம். விரிவான செய்திகள். பேச்சுவார்த்தையில் ஈடுபட முன்வரும் நல்லெண்ணம் உலகம் முழுவதும் நிலவும் மோதல்களுக்கு தீர்வு காண்பதற்கான கருவியாக மாறக்கூடும் என திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தெரிவித்துள்ளார். சித்திரை மாதம் 8ஆம் திகதி கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற பொது மறைக்கல்வி உரையிலேயே மேற்கண்டவாறு எடுத்துரைத்த திருத்தந்தை அவர்கள் மத்திய கிழக்கில் பல வாரங்களாக அதிகரித்து வரும் பதற்றமான சூழல் குறித்து தனது கவலையையும் வெளிப்படுத்தினார். 7ஆம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியான 2 வார கால போர் நிறுத்தம் குறித்த அறிவிப்பை குறித்து பேசிய திருத்தந்தை அவர்கள் அதனை மிகுந்த மனநிறைவோடும் ஒரு பெரிய நம்பிக்கையின் அடையாளமாகவும் வரவேற்பதாக குறிப்பிட்டதுடன் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்படுவதன் மூலம் மட்டுமே போரை நிறுத்த முடியும் எனவும் எடுத்துரைத்தார். ஆயுதங்களால் அமைதியை நிலைநாட்ட முடியாதென இத்தாலிய இதழொன்றிற்கு அளித்த நேர்காணலில் சுட்டிக்காட்டியுள்ள திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் உக்ரைன் மற்றும் காசா அழிவு குறித்து உலக நாடுகள் காட்டும் எதிர்வினைகளிலுள்ள வேறுபாடுகளை சுட்டிக்காட்டி உலகம் அதிகாரம் சார்ந்த ஒரு பல்முனை அரசியலுக்குள் பின்வாங்குகிறதெனவும் குறிப்பிட்டுள்ளார். அனைத்துலக சட்டம் மற்றும் நாடுகளுக்கிடையேயான சுமூக உறவை விட இராணுவ பலமும் இரட்டை நிலைப்பாடுகளும் மேலோங்கி நிற்கும் நவீனகால வலிமையானவர்களின் தர்க்கத்தை விமர்சித்த கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் ஐரோப்பாவில் நிலவும் பனிப்போர் சூழல், லெபனோனில் ஏற்பட்டுள்ள மனிதாபிமான பேரழிவு மற்றும் சீனா தொடர்பான திரு அவையின் பொறுமையின் மறைசாட்சித்தன்மை உள்ளிட்ட பல்வேறு புவிசார் அரசியல் நெருக்கடிகள் பற்றியும் எடுத்துரைத்துள்ளார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் ஆயுதமற்ற அமைதி எனும் கருத்தை முன்னிலைப்படுத்திய கர்தினால் பரோலின் அவர்கள் பாதுகாப்பு என்பது ஆயுதங்களால், குறிப்பாக அணு ஆயுதங்களால் கிடைக்கும் எனும் உலகத் தலைவர்களின் கருத்தை நிராகரித்து இத்தகைய கருத்துக்கள் மரண வியாபாரிகளால் தூண்டப்படும் ஒரு ஆபத்தான கற்பனைவாதம் என சுட்டிக்காட்டி கிறிஸ்தவ நம்பிக்கை என்பது கருவில் உள்ள குழந்தையை பாதுகாப்பதுடன் புலம்பெயர்ந்தோர் மற்றும் வறுமையில் உள்ளவர்களையும் சமமாக பாதுகாக்கும் ஒரு முழுமையான வாழ்விற்கு ஆதரவான நிலைப்பாடாக இருக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் சட்டத்தரணிகள் பேரவையின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரதிநிதிகளை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பு ஆக்க முயற்சிகள் தொடர்பான 2ஆம் கட்ட கலந்துரையாடல் சித்திரை மாதம் 9ஆம் திகதி கடந்த வியாழக்கிழமை கொழும்பில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வுக்கான புதிய அரசியல் அமைப்பிற்கான அடிப்படை அம்சங்கள் தொடர்பில் கட்சிகளுக்கிடையிலான இணக்கப்பாடுகள் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவற்றை பொது நோக்காக கொண்டு தமிழ் மக்களின் இன பிரச்சினைக்கான தீர்வு திட்டத்தினை வரைவதற்கான தீர்மானமும் எடுக்கப்பட்டது. ஏற்கனவே பல்வேறு அரசியல் கட்சிகளும் தாபனங்களும் தமிழ் மக்களின் இனப்பிரச்சினை சார்பாக தீர்வு திட்டங்களையும் முன்மொழிவுகளையும் சமர்ப்பித்திருந்தாலும் அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வரைபினை தயாரித்து அதன் அடிப்படையில் புதிய அரசியல் அமைப்பு விடயம் தொடர்பில் இலங்கை அரசினால் கலந்துரையாடல்கள் முன்வைக்கப்படும் போது இத்திட்ட வரைவே தமிழ் மக்கள் சார்பாக தமிழ் தேசிய கட்சிகளினால் முன்வைக்கப்படும் என்ற உடன்பாடும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் அடிப்படையில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகளையும் நிபுணர் குழுவையும் உள்ளடக்கி இவ்வடிப்படை அம்சங்கள் கொண்ட விரிவான அரசியல் தீர்வு திட்டத்தினை வரைவதற்குரிய வரைப்பு குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டது. இக்குழுவில் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை ஒருங்கிணைப்பாளர்களாக சிரேஷ்ட சட்டத்தரணிகள் ரணிதா ஞானராஜ் மற்றும் மரியதாஸ் ஜூடினேஸ் ஆகியோர் நியமிக்கப்பட்டு ஜனாதிபதி சட்டத்தரணி கலாநிதி கே கனக ஈஸ்வரன், பேராசிரியர் எம் சொர்ணராஜா, பேராசிரியர் என் செல்வகுமாரன், பேராசிரியர் வி.டி. தமிழ்மாறன், சிரேஷ்ட விரிவுரையாளர் என் சிவகுமார், கலாநிதி கே குருபரன் ஆகியோர் நிபுணர் குழுவில் அங்கத்தவர்களாக நியமிக்கப்பட்டதுடன் கலந்துரையாடலில் பங்கு பற்றிய தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் சார்பில் தலா ஒரு உறுப்பினர் வீதம் இந்நிபுணர் குழுவில் நியமிக்கப்படுவார்கள் எனவும் முடிவு செய்யப்பட்டது. மன்னார் மறை மாவட்டத்தில் 5 புதிய குருக்களும் 2 திருத்தொண்டர்களும் திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார்கள்.
மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் மறைமாவட்ட ஆயர் பேர்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்களின் தலைமையில் சித்திரை மாதம் 9ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு திருப்பலியில் மன்னார் மறைமாவட்டத்தை சேர்ந்த திருத்தொண்டர்கள் ரோபர்ட் அமலதாசன் பெஞ்சமின், ஜெயசீலன் ஜெயசுதன், அமலமெரித்தி ஆய்கள் சபை திருத்தொண்டர் பத்மநாதன் அண்டன் ரெஜினோல்ட், சொமஸ்கன் சபை திருத்தொண்டர்கள் பேரின்பநாதன் நிரோஜ் கிளஸ்டன் மற்றும் சகாயநாதன் ஜெனில் பீரிஸ் ஆகியோர் குருக்களாகவும், அமலமெரித்தி ஆய்கள் சபை அருட்சகோதரர்கள் நவரத்தின ராஜா அஜந்தன் மற்றும் இயேசுதாசன் ரொஹான் பீரிஸ் ஆகியோர் திருத்தொண்டர்களாகவும் திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளனர். இத்திருப்பலியில் மன்னார் மறைமாவட்ட ஓய்வுநிலை ஆயர் பேர்தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ, மன்னார் மறைமாவட்ட குருமுதல்வர் அர்த்தந்தை தமிழ்நேசன், யாழ் மறைமாவட்ட குருமுதல்வர் அர்த்தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்னம், அமலமெரித்தி ஆய்கள் சபை யாழ் மாகாண முதல்வர் அர்த்தந்தை போல் ஜெயந்தன் பச்செக், சொமஸ்கன் சபை இலங்கை இந்திய ஆஸ்திரேலிய மாகாண முதல்வர் அர்த்தந்தை அக்னேல் அமல், புனித சவேரியார் உயர் உருத்துவக் கல்லூரி அதிபர் அர்த்தந்தை பெட்ரூஸ் தயாபரன் மற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து செபித்தனர். போலந்து நாட்டிலிருந்து திருகோணமலை மறைமாவட்டத்திற்கு கொண்டுவரப்பட்ட புனித பவுஸ்தீனாவின் முதல் நிலை திருப்பண்டம் மக்களின் வணக்கத்திற்காக திருகோணமலை இறையிறக்க திருத்தலத்தில் வைக்கப்பட்டது. இந்நிகழ்வு சித்திரை மாதம் 6ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது. மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்கள் திருப்பண்டத்தை நிரந்தரமாக ஆலயத்தில் வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என பலரும் கலந்து சபித்தனர். இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும். சித்திரை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இறையிறக்க பெருவிழா. சித்திரை மாதம் 13ஆம் தேதி திங்கட்கிழமை மறைசாட்சியும் திருத்தந்தையுமான புனித 1ஆம் மார்ட்டின் நினைவு நாள். இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் எமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம். செய்திகள் தொடர்கின்றன. யாழ் திருக்குடும்ப கன்னியர்மட முன்பள்ளி சிறார்களின் விற்றல் வாங்கல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட சந்தை நிகழ்வு சித்திரை மாதம் 9ஆம் தேதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. முன்பள்ளி அதிபர் அருட்சகோதரி டீனா டயஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிறார்களால் கைவினைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பழ வகைகள், குளிர்பானம், உணவுப் பொருட்கள், அழகு சாதன பொருட்கள், கற்றல் உபகரணங்கள் என்பன காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. இந்நிகழ்வில் யாழ் புனித அடைக்கல அன்னை ஆலய பங்கு தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்கள் பிரதம விருந்தினராகவும், யாழ் மாகாண திருக்குடும்ப கன்னியர் சபை ஆலோசகர் அருட்சகோதரி மெட்டில்டா வசந்தி மற்றும் யாழ் திருக்குடும்ப கன்னியர் மட தலைவி லுமினா போல்ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் யாழ் திருக்குடும்ப கன்னியர் மட தேசிய பாடசாலை அதிபர் அருட்சகோதரி மரியசீலி மரியதாஸ், அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், அயல் முன்பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என பலரும் பங்கு பெற்றிருந்தனர். 2025ஆம் ஆண்டு காப்போத்த உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் அண்மையில் வெளியாகியுள்ளன. இப்பரீட்சைக்கு தோற்றிய யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை புனித அந்தோனியார் கல்லூரி மாணவி செல்வி கிஷானி தேவதாஸ் உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட நிலையில் 1ஆம் இடத்தையும் அகில இலங்கை ரீதியில் 27வது இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளார். செல்வி கிஷானி தேவதாஸ் அவர்கள் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சித்திரை மாதம் 6ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் சந்தித்து ஆசீர் பெற்றுக்கொண்டார். யாழ் மறைமாவட்ட கத்தோலிக்க சட்டத்தரணிகள் அமைப்பினருக்கான தவக்கால தியானம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை கொழும்புத்துறை திருவிழா பணியாளர் இல்லத்தில் நடைபெற்றது. மறைமாவட்ட பொதுநிலையினர் கழக இயக்குனர் அர்த்தந்தை மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தியான உரை, நற்கருணை வழிபாடு, ஒப்புரவருட் சாதனம், திருப்பலி என்பன இடம்பெற்றன. இவ்வழிபாடுகளை திருவிழா பணியாளர் சபை அர்த்தந்தை மரிய செல்வன் பிராங்க் டவ் அவர்கள் நெறிப்படுத்தினார். தியான நிறைவில் சட்டத்தரணிகள் அமைப்பு உறுப்பினர்களுக்கான கலந்துரையாடல் இடம்பெற்றது. இளையோர் பாதுகாவலர் புனித டொன்போஸ்கோவை பற்றி அறிந்து கொள்ளும் நோக்கில் பல்லவராயன்கட்டு, கிளிநொச்சி, முருங்கன், மாங்குளம் டொன்போஸ்கோ நிறுவனங்களில் கல்வி பயிலும் மாணவர்களை இணைத்து முன்னெடுக்கப்பட்ட வினாவிடை, பாடல், நடனம் மற்றும் ஓவிய போட்டிகள் பங்குனி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை முருங்கன் டொன்போஸ்கோ பாடசாலையில் நடைபெற்றன.
பல்லவராயன்கட்டு டான்போஸ்கோ ஆங்கில பாடசாலை அதிபர் அருட்தந்தை மெல்வின் ரோய் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் அருட்தந்தை செபஞானம் அவர்களின் நெறிப்படுத்தலில் இடம்பெற்ற இப்போட்டிகளின் வினாவிடை தனிச்சுற்றில் முருங்கன் நிறுவனத்தைச் சேர்ந்த மாணவர்களான பிரகாசம் அண்ட் வெர்ஜின் 1ஆம் இடத்தையும் ரொசேல் 2ஆம் இடத்தையும் திருமகன் 3ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டனர். வினாவிடை குழுச்சுற்றில் முருங்கன் அணியினர் 1ஆம் இடத்தையும் பல்லவராயன்கட்டு அணியினர் 2ஆம் இடத்தையும் மாங்குளம் அணியினர் 3ஆம் இடத்தையும் கிளிநொச்சி அணியினர் 4ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டனர். தொடர்ந்து இடம்பெற்ற அனைத்து போட்டிகளின் மொத்த புள்ளிகளின் அடிப்படையில் பல்லவராயன்கட்டு அணியினர் 1ஆம் இடத்தையும் மாங்குளம் அணியினர் 2ஆம் இடத்தையும் முருங்கன் அணியினர் 3ஆம் இடத்தையும் கிளிநொச்சி அணியினர் 4ஆம் இடத்தையும் பெற்றுக்கொண்டனர். இலங்கை சலேசிய உபமாகாண உப தலைவர் அருட்தந்தை போல் சஜீவக அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வு வடமாகாண சலேசிய குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், மாணவர்கள், நெறிப்படுத்திய ஆசிரியர்கள், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள், நடுநிலையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ் போதனா வைத்தியசாலை வளாகத்தில் அமைந்துள்ள புனித ஆரோக்கிய அன்னை சிற்றாலயத்தில் உயிர்த்த ஞாயிறு திருப்பலி வைத்தியசாலை ஆன்மீக இயக்குனர் அமலமரித்தியாயல் சபை அருட்தந்தை டினுஷன் பியுமாள் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் சித்திரை மாதம் 5ஆம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திருப்பலியை யாழ் மறைமாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார். திருப்பலியில் வைத்தியர்கள், தாதியர்கள், தாதிய மாணவர்கள், வைத்தியசாலை ஊழியர்கள் கலந்து சபித்தனர். தவக்காலத்தை முன்னிட்டு மன்னார் மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான பாத யாத்திரை பங்குனி மாதம் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. மறைமாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் அருட்தந்தை நீக்லஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இவ்யாத்திரை ஓலை தொடுவாய் கர்த்தர் ஆலயத்தில் ஆரம்பமாகி சிலுவை பாதை தியானத்துடன் தோட்டவழி புனித வேத சாட்சிகள் ராக்கினி அன்னை ஆலயத்தை வந்தடைந்து அங்கு இடம்பெற்ற நற்கருணை வழிபாட்டுடன் நிறைவடைந்தது. நற்கருணை வழிபாட்டை அருட்தந்தை ரஜினி அவர்கள் நெறிப்படுத்தினார். இந்நிகழ்வில் மறைமாவட்ட ஆயர் பேரருட்தந்தை அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து இளையோருக்கு ஆசி வழங்கினார். இவ்யாத்திரையில் மன்னார் மறைமாவட்ட பங்குகளைச் சேர்ந்த 400க்கும் அதிகமான இளையோர் பக்தியுடன் பங்கு பெற்றினர். அக்கராயன் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட வீதி சிலுவை பாதை தியானம் பங்குனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. பங்கு தந்தை அல்பர்ன் சேகர் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற சிலுவை பாதை தியானம் ஸ்கந்தபுரம் புனித அந்தோணியார் ஆலயத்தில் ஆரம்பமாகி வைத்தியசாலையூடாக அக்கராயன் சந்தி மருதமடு அன்னை திருச்சுரூபத்தை சென்றடைந்து அங்கு இடம்பெற்ற திருப்பலியுடன் நிறைவடைந்தது. மட்டக்களப்பு மறைமாவட்ட ஓய்வு நிலை குரு அருட்தந்தை ஆண்டனி லியோ அவர்கள் சித்திரை மாதம் 5ஆம் தேதி கடந்த திங்கட்கிழமை இறைவனடி சேர்ந்தார். 1974ஆம் ஆண்டு திருகோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் மூதூர் வாகரை பங்குகளின் உதவி பங்கு தந்தையாகவும் மட்டநகர் மரியாள் இணை பேராலய இணை பங்கு தந்தையாகவும் பிராந்திய கிறிஸ்தவ வாழ்வு சமூகத்தினரின் இயக்குநராகவும் இளையோர் ஆணைக்குழு இயக்குநராகவும் திருமலை மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயரின் செயலாளராகவும் ஆயரில்ல குருக்களுக்கும் பணியாளர்களுக்கும் பொறுப்பாளராகவும் சொரிக்கல்முனை திருச்சிலுவை திருத்தலம், மூதூர் புனித அந்தோணியார் ஆலயம், கல்முனை திரு இருதயநாதர் ஆலயம், பொத்துவில் புனித அந்தோணியார் ஆலயம், திருகோணமலை சின்னக்கடை குவாடலூப்பே அன்னை ஆலயம் ஆகியவற்றின் பங்கு தந்தையாகவும் மறைமாவட்ட எஹெட் ஸ்தாபன இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார். அத்துடன் பிலிப்பைன்ஸ் நாட்டின் மெனிலா நகருக்கு பயணமாகி சமூக பொருளாதார அபிவிருத்தி பற்றிய கல்வியை பயின்றதுடன் திருமலை உப்புவழி மேய்ப்பு பணி நிலைய இயக்குநராகவும் திருமலை பிராந்திய குடும்ப அப்போஸ்தலிக்க பொறுப்பாளராகவும் குடும்ப அப்போஸ்தலிக்க பொறுப்பாளராகவும் சத்ருகொண்டான் அன்பின் இல்லம் பொறுப்பாளராகவும் இறையிறக்க திருத்தல நிர்வாக குருவாகவும் பணியாற்றினார். இவரின் பணிவாழ்விற்காக நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவனில் இளைப்பாற மன்றாடுவோம். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பேச்சுவார்த்தை மூலம் அமைதியை தேடுங்கள். திருத்தந்தை 14ஆம் லியோ. ஆயுதங்களால் அமைதியை நிலைநாட்ட முடியாது. கர்தினால் பியத்ரோ பரோலின். இனப்பிரச்சினை தீர்வு திட்ட வரைவுக்கான தீர்மானம் தமிழ் சட்டத்தரணிகள் பேரவை. மன்னார் மறை மாவட்டத்தில் 5 புதிய குருக்கள். போலந்து நாட்டிலிருந்து திருகோணமலை மறை மாவட்டத்திற்கு புனித பவுஸ்தீனாவின் திருப்பண்டம். இத்துடன் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஹெமல்டீனா யூதாசேகர், ஜெரிக்ஷா ஜூட்சன்.